அப்படி போயிட முடியும். 2 எக்ஸ்ட்ரீம். இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறது, சில பேர் அங்கே போகிறது கொஞ்ச நாள் பெண்டகாஸ்டில், அது கொஞ்சம் திருப்தி இல்லைன்னு சொல்லி இந்த பக்கம் இன்டலெக்சுவல் போகிறது. அதனால பெண்டகாஸ்டலிசம், லிபரலிசம், ஃபண்டமெண்டலிசம், ஆர்மேனியனிசம், ஹைப்பர் கேல்வினிசம், லோ கேல்வினிசம், ஹை கேல்வினிசம், அப்படிலாம் போயிட்டே இருப்பாங்க. மனுஷர்களுடைய சிந்தனை சூதுவாதில் பலவிதமான அலைகள் போல் அலகழித்துக்கிட்டு கடைசியில் என்ன ஆகும், ஆயுசே முடிஞ்சு போவோம், கடவுளே நீ தெரிஞ்சிருக்க மாட்டேன். கடவுளை தெரியுறதுன்னா இதெல்லாம் அலகழிக்கிறது இல்லைங்க. உண்மையாக கடவுளை தெரியுறதுன்னா நான் சொன்ன வழிங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடுறதில்ல, அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது, மனித எண்ணங்கள் சூதுவாதான காரியங்களை ஓடுறது இல்லை. இதுதான் கடவுளை அறிகிற வழி. நம்முடைய மூல தேவனுடைய வசனத்துக்கு பழகி, அதை வசனத்தை தியானத்தினால ஏற்றுக்கொண்டு, அதுக்கு ஆவியானவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்போது அதுக்கு பதிலாக விசுவாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தி நம்முடைய சித்தம் ஆண்டவருடைய வசனத்துக்கு இணங்குறதுனால தான்